I believe in God our Father. I believe in Christ the Son. I believe in the Holy Spirit. I believe in God our Father. I believe in Christ the Son. I believe in the Holy Spirit. I believe in God our Father. உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கட்டும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக்கொள்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஒரு நிச்சயம். நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதாக நீ அற்புதமானவர் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வீர் என்று தேவன் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்ம சொல்லிக்கிறோம். ஆண்டவர் நீங்க எத்தனையோ குடும்பங்கள் அன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு கடந்து போயிருக்கிறார்கள் எவ்வளவு. ஆனாலும் ஆண்டவரை இந்த உயிரோடு இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள வருவதற்காக ஆண்டவரை நம்ம சொல்லிக்கிறோம். பல தடைப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வருகிறார். இன்றைக்காக ஆண்டவரை பிள்ளைகளை ஆசிர்வதிக்க மகிழ்ப்படுத்துகிறோம். பேசுகிற தாசனை மறைப்பு வெளிப்படுத்தும். ஆண்டவரை இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவரை இந்த உலகத்தை ஜெயிக்கிற இந்த விசுவாசங்களுக்கு தவறுமானவர்களே இந்த உலகம் பொருளாதாரவாதி நிறைந்திருக்கிறது. ஆண்டவரை இந்த உலகம் கடைசி காலத்தில் ஆண்டவரை இணைகள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவரை நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெறப்பட்டவர்களாக ஆண்டவரே அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவரே அப்பா இந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் நம்ம மாற்றுங்க. உங்களை ஆசீர்வதிக்க மகிழ்ப்படுத்துகிறோம். பிதாக்கமான பசுதாவினார் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செலுக்கிற நிச்சயம் நல்லா பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை யாவரையும் நாம் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த தலைப்பு வந்து உலக சிநேகம் தேவனுக்கு பகை. இங்க அநேக நேரங்களில் இந்த உலக சிநேகம் இன்னைக்கு நம்ம அடிமையா வைத்திருக்கு. உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்களில அநேக ஜனங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பாவத்துல நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்கிற நாட்களில நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்களில ரொம்ப முக்கியம். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. இந்த உலகத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒரு கரைப்படாத பரிசுத்தமாக வாழணுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்க கடல் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த கடலுக்குள்ளார என்ன இருக்குது? நிறைய மீன் இருக்குது, நிறைய அநேக காரியங்கள் இருக்குது. அந்த மீனை நம்ம சாப்பிட்றோம். ஆனா அது என்ன பண்ணிக்கல, உப்பு கறிக்கல. அதே நீங்க அந்த தண்ணியை நீங்க குடிங்க, அந்த தண்ணியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தண்ணி எப்படி இருக்கும் உங்களுக்கு? உப்பு கறிக்குது. ஏன் பாருங்க, அந்த மீன் தன்னை கரைப்படுத்தக்கூடாது, நாம் பரிசுத்தமா வாழணும். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில சாதாரண ஒரு மீன் அது தன்னை கரைப்படுத்தாம பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறது. அதே போல இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அறிவு கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், தெரிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நல்லது கெட்டது நமக்கு தெரியும். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நம்ம என்ன பண்றோம்? பாவத்துக்கு ஒத்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம சரியான ஒரு டிசிஷன், சரியான இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நம்ம என்ன பண்ண முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மள பிரித்து எடுத்திருக்கிறார், நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எப்ப தாயின் கருவிலே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாரா, வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் உன்னை அனுப்புவதற்கு முன்னாடியே ஆண்டவர் நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்ம என்ன பண்ற, வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த உலக சிநேகம் இங்கே நிறைய கிறிஸ்தவர்கள், நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்தவர்கள் உலக சிநேகம் தேவனுக்கு பகையாச்சு. உலகத்தோடு நேசிக்கிறாங்க, உலகத்தோடு வாழ்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை செய்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட நம்ம தேவனுக்கு பகையாத்தான் இருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு நீங்க உலகத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நெருங்கி போக முடியவே முடியாது.
நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு இந்த 4-5 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது காரியம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவுடைய அன்பு இல்லை. இந்த உலகத்துல நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா யாருடைய அன்பு இல்லையா? பிதாவுடைய அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு சட்டத்திட்டமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் நீங்க வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல கொஞ்ச காலத்துல நீங்க உலகத்திலே அன்பு கூறாதீங்க. இந்த உலகத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா ஒருவன் உலகத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவுடைய அன்பு இல்லை. அப்ப பிதாவுடைய அன்பு இல்லைன்னு சொல்லப்படுது. யாராவது இந்த உலகத்தை நேசித்தாங்கன்னா பிதாவுடைய அன்பு இல்லை அவனுக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். யூடியூப், டிவி, இன்டர்நெட், மொபைல் மூலமா நீங்க உலகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், ஆண்டவருக்காய் வைராக்கியம் பெற்ற பிள்ளைகள், நம்ம விசுவாசம் என்ன பண்ணாலும் டைவர்ட் பண்ணிடலாம். அந்த இருதயத்தை, அந்த உள்ளத்தை நம்ம திசை திருப்பி விட்டுறோம். ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க அன்பு கூறக்கூடாது. ஏன் இந்த உலகத்துல அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தை நான் ஒரு நாளைக்கு அழிச்சிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா யாருடைய அன்பு இல்ல? பிதாவுடைய அன்பு இல்லை. முதலாவது நாம் பார்த்தோம் இந்த உலகம். இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்க வாசிங்க, உலகம் தற்காலிகமானது. இந்த உலகம் தேவனுடைய நித்தியமானது கிடையாது. தேவன் தான் நித்தியமானவர். இந்த உலகம் எப்படி? தற்காலிகமானது. இந்த வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்க, இந்த உலகத்துல நீங்க வெற்றி, பணம், புகழ் இவை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்களில பணம், ஆஸ்தி, சொத்து இது நமக்கு எங்க கொண்டு போக முடியாது? பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் உலகத்தை முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், இந்த உலகத்திலே என்னென்னலாம் வேண்டும் சொல்லி ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள். தன் ஜீவன் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவன் மருந்த பிறகு எங்க போகிறது? இந்த ஆத்மா எங்க போகிறது? கேள்விக்குறியா இருக்குது. நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க ஆலயத்தை தேடி ஓடுறதில்ல. ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷன் இந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், உலகமே அவனுக்கு சொந்தம் நினைச்சாலும், எப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு மரணம் சந்திக்கும். ஒரு நாளைக்கு மரணம் வரும். இந்த மரண நாட்களிலே நீ சேர்த்து வைத்த பொருட்கள் என்ன ஆகும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார். உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நீ என்ன பண்ற? கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற. தன் ஜீவன் பரிசுத்தமானது. இந்த ஆண்டவருக்கு கரைவிடாத ஒரு பரிசுத்தமான நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? நீ உலகத்தினால என்ன பண்றோம்? கரைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் சொல்றாரு, உலகத்துல ஆதாயப்படுத்திக் கொண்டீங்கன்னா தேவனுடைய அன்பு கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உலகத்தில் இருந்து ஆண்டவரோடு கூட நீங்க இடைப்படுகிறீர்களோ அப்ப யாருடைய அன்பு இருக்கோ? ஆண்டுடைய அன்பு இருக்கும். யோவான் 12:33 வருஷத்துக்கு வரும். இந்த உலகத்திலே நியாயத்திற்கு உண்டாகுகிறது. இப்பொழுது பாருங்க, இப்பொழுது சொல்றேன். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டு. கிறிஸ்துவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் தான், ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். ஒரு நல்ல தகப்பன், தாய் தன் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்த வேண்டும். இதை நம்ம கண்டித்து உணர்த்துறோமா?
தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வேணாலும் போகிறது விட்டுறோம். தன்னுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையாலும் எங்கேயாவது போய் எக்கடாது கேட்டு போகிறது விட்டுறோம். அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நியாயத்திற்கு உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? நியாயத்திற்கு உண்டு. இப்பொழுதோ இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்படுகிறான். ஒரு நாளைக்கு சாத்தான் ஆண்டவர் அவன் என்ன பண்ணுவான்? காலிலே நசுக்கி தள்ளப்படுவான். இரண்டாம் மரணமாகிய அந்த மரணத்தில் அவன் என்ன பண்ணுவான்? தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாமளும் ஒரு நாளைக்கு தள்ளப்படுவோம். இந்த உலகத்தில் நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா, இந்த உலகத்தோடு ஒத்து போனீங்கன்னா, இந்த உலகத்தோடு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம இந்த உலகத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாட்கள எல்லாரும் பையன் என்ன பண்ணோம்? கண்ணுக்கு ஒப்புவிக்கணும். அந்த நேரத்தில் நீங்க ஜாலியா இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆஸ்தி கொடுத்துருக்காரு, சொத்து கொடுத்துருக்காரு, பொருளை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த உலகத்தோடு ஒத்து போறவர்களாய் காணப்பட்டால் ஒரு நாளைக்கு என்ன உண்டு? நியாயத்திற்கு உண்டு. இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிட்டு அது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அதே யோவான் 14:33 வாசிக்கும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் சமாதானம் உண்டு. இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நீ உலகத்தை தேடி தேடி போறோம் சமாதானத்துக்காக. இங்கெல்லாம் போறோம். ஆனா சமாதானம் இருக்குதா? என்னிடத்துல சமாதானம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்துல என்ன உண்டு? உங்களுக்கு சமாதானம் உண்டு. நான் தான் உலகத்தை படுத்த, நான் தான் உலகத்துல எல்லா சிஸ்டத்தையும் சொல்றேன். இப்ப என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு. என்னை விட்டு நீங்க என்ன பண்றீங்க? உலகத்தை தேடி போவாதீங்க. நாளைக்கு நியாயத்துக்கு உண்டு. இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமி நான் தான் சிருஷ்டித்தேன். இந்த உலகத்துல எல்லாமே நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் உண்டாக்கினேன். என்னிடத்துல உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. என்னிடத்துல சமாதானம் உண்டு. நீங்க எத்தனை குடும்பத்துல சமாதானம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், கிறிஸ்துவ பிள்ளைகள் தான். எத்தனை குடும்பத்துல சமாதானம் இருக்குது? அல்லது இந்த உலகத்துல வாழ்கிற நாட்டுல தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும், அல்லது உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். உலக சிநேகம் தேவனுக்கு எப்படிக்குதான் வகையா இருக்குது. என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு. என்னிடத்துல நாங்க உங்களுக்கு நான் சமாதானத்தை என்னிடத்துல வாங்கன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் மகனே மகளே திடர்கள். உலகத்தை ஜெயித்தவர் அவங்க தான். உலகத்துல மாம்ச கண்களிச்சை ஜீவனத்தின் பெருமை இதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணாராம்? ஜெயித்தார். இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் மகனே மகளே நீங்க என்ன பண்ணுங்க? நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நீங்க யாரை தேடி போகணும்னா ஆண்டவரை தேடி போகணும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, நம்ம யாரை தேடி போகணும்னா நீங்க ஆண்டவரை தேடி போகணும். ஏன்னு சொன்னா அவரு தான் அந்த உலகத்தை ஜெயித்தாங்க. அவருதான் அந்த உலகத்தை ஜெயித்தார். அவருதான் அந்த உலகத்துல பிசாசு என்ன பண்ணாரு? எதிர்த்து நின்று ஜெயித்தார். உலகத்துல யாருமே பிசாசு ஜெயிக்க முடியாது. ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜெயித்தார்னு சொல்லுங்க. பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்கு அந்த வாசத்தை வாசனை 1:1 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவினான். பவுல் தான் இது சொல்றார். பவுல் தான் இது எழுதுறார். பவுல் தான் இது சொல்றார். சீக்கிரத்துக்கு சொல்லும்போது சொல்றார், பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிக்குமா இருக்கு. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்னும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் இன்னும் நம்ம என்ன பண்றோம்? பாவம் நம்ம என்ன பண்ணல? அடிமையாச்சு. இந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணோம்? வெளியே வரும்போது தான் கர்த்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம்? அந்த ஆசீர்வாதம். யாக்கோபு 4:4 வாசிங்க. விபச்சாரிகாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான உலக சிநேகம்
தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவிக்கிறார். ஆகையால் உலகத்திற்கும் சிநேகிதராய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகையாய் இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லப்படுது. பாம்பு கிட்ட யாராவது அன்பா இருப்பாங்களா? பாம்பு என்ன பண்ணும்? கொத்தும். அது விஷம். அது நம்ம தலைக்கு ஏறும். அது என்ன ஆயிடும்? மரணத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட உலகத்தோடு கூட நம்ம என்ன பண்றோம்? சிநேகம் வைக்கிறோம். இந்த உலகம் தான் நமக்கு இந்த உலகம் தான் நமக்கு பர்மனன்ட் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த உலகம் வந்து டெம்பரரி. அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க? சிநேகம் வைக்காதீங்க. தேவனுக்கு பகையா இருக்கிறது. உலகத்துல சிநேகனா விரும்புகிறவன் தேவனுக்கு பகையா இருக்கிறான். கிறிஸ்துவ பாருங்க, வேதத்தை வாசிப்பதுல, சபை போவதுல, ஒரு ஐக்கியத்துல வருவதுல பகையா இருக்கிறாங்க. கிறிஸ்து அவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை என்னவோ ஒரு பகையா தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி என்ன பண்ணாங்க? உலக சிநேகத்தோட போறாங்க. அவங்க யாருக்கு பகை? இயேசு கிறிஸ்து பகையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து விரோதமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நரகத்திலே தள்ளப்படுவார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்தோடு கூட வாழ்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்தோடு கூட வாழ்கிறாங்க. உலக சிநேகம் அது என்ன ஆகுது? பகை. நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்தோடு இருக்கிறோமா? அன்றோட கூட இருக்குமா? அன்றோட கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கணும். உலக சிநேகத்தை எந்த அளவுக்கு நீங்க வெறுத்தீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிவு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய இடத்துல பீடி குடிக்க கூடாது, புகையில போடக்கூடாது, புற்றுநோய் வரும்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றாங்க? அவங்க அடிமையா இருக்கிறாங்க. தெரியும் அவங்களுக்கு. போதைப் பொருள் வஸ்துகள், பீடி, சிகரெட், உலகத்துடைய இந்த எல்லா அசுத்தமான இந்த காரியத்தை நீங்க தொடக்கூடாதுன்னு போடப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட என்ன பண்றாங்க? அதுதான் விரும்புறாங்க. பகை, தேவனுக்கு பகையா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நாளைக்கு நியாயத்திற்கு உண்டு. நியாயத்திற்கு நாட்களே நம்ம கணக்கு ஒப்பிட்டு வேண்டும். அதுதான் சொல்றாரு, பிள்ளைகளை நீங்க தேவனால் உண்டாயிருப்பாங்க. ஏன் நம்ம சொல்றோம்? வாசிக்க அதை யோவான் 4:4, 1 யோவான் 4:4. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். அவர்கள் ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். ஏன் உலக சிநேகம் வேண்டாம்னு சொல்றோம்? ஏன் உலகத்தோடு நீங்கள் ஒத்து போக கூடாதுன்னு சொல்றோம்? இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஏன் உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்திக் கொண்ட காரணம் என்ன சொன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இந்த தேவனுடைய சாயலில் உங்க ஆண்டவர் படைக்கப்பட்டிருக்கிறார். நம்மளாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகி இருக்கிறீங்க. நம்மள தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க தைரியமா போய் சொல்லலாம், இன்றைக்கு மதித்தாலும் நாளைக்கு நான் தேவனோடு கூட இருப்பேன், அவரோடு கூட என்ன பண்ணுவான், அவரோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதியாக சொல்லலாம். உலகத்தை அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தில் இருக்கிறவரும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நான் தான் உலக சிநேகத்தில் நீங்க சிநேகிக்க வேண்டாம் சொல்றேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அப்படித்தான் சொல்றாரு. என்ன பண்ண பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனா இருக்கிறார். அவர் வந்து யாரும் பட்சபாதமா பார்க்க மாட்டார். இன்னைக்கு நம்ம பட்சபாதம் பார்க்கிறோம். அந்த உலகத்துல வாழ்க்கிற நாட்களில் நம் தேவனுடைய பிள்ளைகளை பட்சபாதம் பார்க்க மாட்டாங்க. நம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம ஜெயித்தவர் எடுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிறவர் எண்ணில் இருக்கிறவர் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் யாரு? எனக்குள்ள இருக்கும்போது இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? எனக்குள்ள இருக்கும்போது இந்த இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமா இருந்தாதான் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியும். என்னதான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவரும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் சொன்னா, ஆண்டவர் நம்ம பிரித்து இருக்கிறார். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம தேவனால் எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்ப நம்ம ஞானஸ்தானம் பெற்றோமோ, எப்ப நம்ம பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கோமோ, அப்பே தேவன் நமக்கு என்ன பண்ற? தேவனுடைய குமாரன் சொல்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்றார்.
தேவன் அவங்க ஆண்டவர் நம்ம எப்படி ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டது. அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அந்த புத்திர சுபாவத்தை பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல வாழ்கிற நாட்களில எந்த அளவுக்கு உலகத்தில் எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களோட வாசம் பண்ணுவோம். அதுதான் ஒரு வசனம் சொல்லப்படுது. யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நம்ம தேவனால் இருந்து நம்ம தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, எப்ப நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களோ, நீங்களா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அதுக்காக தான் சொல்றார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கும். இந்த உலகத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா உலகத்தினுடைய அன்பு கூறக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்க வாழ்கிற நாட்கள இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நீங்க வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்பார். நம்முடைய விசுவாசத்தால உலகத்தை நம்மளால இந்த விசுவாசம் தான். நீங்க நம்ம விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளு. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் கீழே போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாளுக்கு நாள் எங்க போனோம்? நேர பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அப்பதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னா ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். ஆபிரகாம் அப்படிதான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தார். அப்படியே ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சான். ஒரே மகனை பலி செலுத்துவதற்கும் ஒரு ஆயத்தமாக இருந்தான். பலி செலுத்தும் கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டது. நீங்க நம்ம பிள்ளைகளை பலி செலுத்த கொண்டு போக முடியுமா பாருங்க. நம்ம பிள்ளைகளை நீங்க எப்படி நம்ம வளர்க்கணும்னு சொல்லி பாருங்க. இந்த உலகம் ரொம்ப கொள்ளாமலா இருக்கு. விசுவாசம் வந்து நம்ம விதையை அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போயிடுறோம். நம்ம எவ்வளவுதான் விதை விதைத்தாலும் அந்த விதை என்ன பண்ணுது? சரியான பலன் கொடுக்கிறது இல்லை. ஏன் சொன்னா நமக்குள்ள என்ன இல்ல? அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்ல. விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும், பதவி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் உலகத்தார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆண்டுடைய வசனத்தை அழகுதான், ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து போங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆபிரகாம் இந்த உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தது மட்டும் இல்ல, உலகத்திலே விசுவாசனுடைய தந்தைன்னு சொல்லி பெயர் பெற்றார். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா 3 காரியத்தை நம்ம வெறுக்கணும். முதலாவது இந்த மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்திலிருந்து நம்ம திருப்பெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா முதலாவது நம்முடைய மாம்சத்தை என்ன பண்ணணும்? ஒடுக்கணும். அந்த மாம்ச சரீரம் நமக்கு எதிரியா இருக்கு. இந்த மாம்சத்துல எந்த அளவுக்கு நீங்க வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோட போக முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ரோமர் 8:1 படிக்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்களிலே மாம்சப்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஒரு நல்ல கிறிஸ்துவன் மாம்சத்தின்படி நடக்க மாட்டான். எப்படி நடப்பான்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு அல்லது ஆவியின்படி நடப்பான். ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வான். இந்த உலகத்தில் இருந்து எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஆவிக்குரிய காரியங்களை அவன் கற்றுக்கொள்ளும் போது வேதவசனத்தையே சொல்லப்படுகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. இப்ப நம்ம இன்னைக்கு எந்த மாம்சத்துல நடந்து கொண்டிருக்கிறோம்? கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ, ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நியாய தீர்ப்பு இல்லை. இன்னைக்கு நியாய தீர்ப்பு இருக்குதா? மாம்சத்துப்படி நடக்கிறோமா? உலகத்துல மாம்சத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை தெரியும், முதலிடம் கொடுக்கிறோமா? கொடுக்கிறது. அப்ப எப்படி ஆசீர்வாதம் வரும்? மாம்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆவிக்கேற்ற பிள்ளைகள் கிடையாது. மாம்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரும். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்தமா இருக்க, இன்னும் நீ பரிசுத்தமா இருக்குன்னு சொல்ற.
நீ அசுத்தமா இரு. நான் ஒரு நாளைக்கு நியாயம் இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு வருவேன். நான் வருகிற காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வந்து நியாயம் தீர்ப்போம். நீ எதன்படி நடந்தியோ அதன்படி உனக்கு நியாயம் தீர்ப்பு. மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையில ஓடுறோமா? கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றோம். டைம் இல்லை, நேரம் இல்லை, உலகத்தோடு போறாங்க, உலக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படியாவது அவங்க ஆதாயப்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது அவங்க உலகத்தோடு ஒத்து போறாங்க. அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது மாம்ச சிந்தை மரணம். உலகத்தின் தேவைகள் நமக்கு உண்டு. அது ஆண்டவர் அதற்காக நேரத்தை செய்வார். 6 நாள் வேலைக்கு போ, 6 நாள் மழை, 6 நாள் கஷ்டப்படு, 6 நாள் இரவு பகல் என்ன வேணாலும் பண்ணிக்க. 7வது நாள் பரிசுத்தமான நாள். ஒரு ஆவிக்குரிய மனிதன் 7வது நாள் அதிகாலையில வந்து ஆண்டவரை தேடுவான். அதிகாலையில தேவனை சமூகத்தில் வந்து நிற்பான். அதிகாலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவரே, இந்த 6 நாள் எனக்கு வேலை கொடுக்கிறியே, நீ 7வது நாள் என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி கூப்பிடுவான். அதுதான் ஆவிக்குரிய மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவன் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தா கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது ஒரு நேரம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாம இருந்தான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கீங்களா? அசுத்தாவினை பெற்றுக்கொண்டு உலகத்தை ஜெயிக்கிற பெற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னா, உலகத்தோடு நீங்க ஒத்து போகாம ஆண்டுக்காக நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவனுக்கு என்ன இருக்குன்னா சமாதானம். பேர் போய் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு, வேதனை பண்றான்னு போயிருப்பாரு. ஆனா நல்லா சரி சுகம் பெறன்னு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறார். அது நீங்க ஆண்டவர் சொல்லுங்க. அதுதான் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆவியின் சிந்தை அவர் ஆவிக்குரிய மனிதன் எதை செய்தாலும் ஆவிக்குரிய சிந்தையோடு செய்யணும். ஆண்டவர் சமூகத்தில் போய் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 5:18 படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. மாம்சத்தின் ஆவிக்கு விரோதமா இருக்குது. மனுஷன் மாம்சத்துல தானே அவனுக்கு விரோதமா இருக்கு. ஆவிக்கு மாம்சத்துக்கு விரோதமா இருக்குது. இச்சித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கும் விரோதமா இருக்கு. ஆனபடியால் இங்கு நடத்தப்படுகிற நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்களுக்குள்ள மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் சரீரம், இந்த என்ன அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் பாருங்க. மாம்சத்துக்கு விரோதமா என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கடைசி காலத்தில் இருக்கணும். மாம்சத்தின் இச்சை அதெல்லாம் அழிஞ்சு, அதெல்லாம் அழிவு உலகத்தில் உண்டாகும். சொல்றாரு, நீங்க யாக்கோபுல நீங்க வாசனை ஆதியாகமம் 25 நான் வாசித்தீங்கன்னா, யாக்கோபு ஏசா என்ன பண்றாரு? அப்போது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்போது யாக்கோபு ஏசா அப்பத்தையும் பழங்கொழியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த பழப்பொருளுக்காக, சாப்பாட்டுக்காக நிச்சயமா பண்ணினான். முதல் மகன் அட்டவணையில முதல் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஏசா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? அலட்சியம் பண்ணிட்டான். ஏன் நேரத்தில் நம்ம குடும்பம் ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் நம்ம குடும்பம் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறது? ஏசா போல என்ன பண்ணணும்? அசட்டையா அலட்சியமா பண்ணுறோம். ஆலயத்துக்கு தானே, ஜபத்துக்கு தானே,
உபவாசம் கொடுக்குங்க என்ன யாரு கேட்க அலட்சியம். அதனால ஆசீர்வாதம் தடைப்பட்டு போச்சு. ஏசாவுடைய வாழ்க்கையில் அவன் முதல் அட்டாணியில இடம் பெற வேண்டியவன், முதல் புத்திர அந்த பாகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன பண்ணான்? அலட்சியம் பண்ணான். எதுக்காக? போஜனத்துக்காக. அழிந்து போகிற அந்த போஜனத்துக்காக அவன் என்ன பண்ணான்? அலட்சியம் பண்ணான். சரீரத்தை ஒடுக்கு, சரீருடைய இந்த சரீர இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதெல்லாம் நீங்க வெறுக்கும் போது தான் கர்த்தருடைய வாழ்க்கையை நம்மளோட ஆண்டவர் உழைப்பார். நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா? சாதாரண ஒரு சாப்பாட்டுக்காக, போஜனத்துக்காக இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணா இழந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இழக்கக்கூடாது. யாக்கோபு எப்படி இருந்தாலும் சரி போராடி போராடி தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே போராடி போராடி வெற்றி பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க தேடி போகும்போது யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ஏமாற்றுக்காரனா இருந்தான், தன்னை தகப்பனை ஏமாற்றினான், தன்னை அண்ணனை ஏமாற்றி எல்லாத்தையும் ஏமாற்றினான். கடைசியிலே அவன் ஒப்புக்கொண்டான். அவன் ஒப்புக்கொண்டதுனால்தான் கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இனி நம்ம மாம்சத்தை நம்பக்கூடாது, இனி இந்த உலகத்தை நம்பக்கூடாது சொல்லி யாரை நம்பினாவா? ஆண்டவரை நம்பினான். கடைசியில் அவன் பேர் என்னாச்சு? இஸ்ரவேல். அவன் ஒத்துக்கொண்டான். அவன் உண்மையை ஒத்துக்கொண்டதுனால கர்த்தர் அவன் உயர்த்தினான். கலாச்சாரம் 5:19 படிச்சோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையானவை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலையானவர்களே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டது. அது உலகத்துக்குரிய பட்டியல், மாம்சத்துக்குரிய பட்டியல். 19 காரியங்கள் கொடுக்கப்பட்டது. 1 2 கிடையாது. எத்தனை காரியங்கள்? 19 காரியங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தினால் வருகிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். முதலாவது இந்த உலகத்தை குறித்து பார்த்தோம். 2வது மாம்சத்தின் இச்சையை குறித்து பார்த்தோம். 3வது இந்த கண்களின் இச்சையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் உலகத்தில் உண்டானவர்கள். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 14. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை குமாரனையும் அழிக்கும் முன்னே சோதோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கண்கள் சொல்ற அந்த கண்கள்ல ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். மத்தியில வாசனை 5:28-30 பாத்தீங்கன்னா ஒரு கண் பரிசுத்தமா இருக்குமா, உன் கால் பரிசுத்தமா இருக்குமா, உன் கை பரிசுத்தமா இருக்குமா. இல்லைன்னா நீ ஒத்த கண்ணாடி பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா. அந்த கண், கால், கை பரிசுத்தமா இருக்குமா. அப்ப நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா விழுத்து போயிடுங்க சொல்லப்படும். லோத்து என்ன பண்ணாரு? தன் கண்கள்ல ஏறெடுத்து பார்க்கிறாரு. நல்ல பூமி வசதியா இருக்குது அப்படின்னு ஏறெடுத்து பார்த்தாரு. கண்கள்ல ஏறெடுத்து பார்த்தாரு. அது எப்படி இருந்துச்சுன்னா அது சமபூமியா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நீர்வளம் பொருந்திய ஒரு நல்ல ஒரு பாய்ச்சலான தோட்டத்தை போல இருந்துச்சான். அப்படிப்பட்ட அந்த பூமியை அவன் தேர்ந்தெடுத்தான். யாரு? லோத்து. கண்கள் இருப்பாங்க. பார்க்கறது தவறு கிடையாது. அதே நம்ம என்ன பண்றோம்? இந்த ரோட்ல போயிட்டே இருக்கிறோம். ஒரு சினிமா செய்து இருக்குது. நார்மலா பாக்குறது வேற, அங்க நின்று நிதானமா பாக்குறது பாவம். அதை நீங்க பார்க்க கூடாது. மொபைல் நம்ம கையில் இருக்கிறது நல்லது. தீமையானது என்ன பண்ண பார்க்க கூடாது. அதே நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்க்க முடியாது? தேவனுக்கு நீங்க பகையா இருக்கு. விட்டு வந்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கீங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, லோத்து ஆண்டவருக்கும் லோத்தும் ஆபிரகாமுக்கும் ஒரு சண்டை வருது.
பிரச்சனை வருது. சண்டை வரும்போது ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா இந்த பூமி பூரா இந்த உலகம் பூரா நீ எப்படி எந்த பக்கம்லாம் போப்பா, நீ வடக்க போ, தெற்க போ, கிழக்க போ, மேற்க போ, நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, பாக்குறாரு லோத்து, இது எங்க நல்ல பட்டணமா இருக்கு பாக்குறாரு. நல்ல செழிப்பான பட்டணத்தை பார்க்க என்ன பண்ணாங்க, பட்டணம் பேரு சோதோம். நல்ல என்ன சொல்றாங்க வியாபாரம். இங்க இந்தியாவில் அதிகமான வியாபாரம் இடத்துல தெரியுமா, மும்பை. அங்க நிறைய கப்பல் போக்குவரத்து, விமானங்கள், நிறைய வியாபார ஸ்தலங்கள் இருக்கு. அதை என்ன பண்ணாரு லோத்து தெரிஞ்சிருக்கிறார். அது எப்படிப்பட்ட பட்டணம், அது நம்ம ஆராய்ச்சி. மாம்சத்துக்குரியவர் அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை அதை ஆராய்ச்சி பண்ண, இது நல்லதா கெட்டதா, இதனால நமக்கு வருகிற விளைவு என்ன ஆராய்ச்சி அது என்ன பண்ணோம் பார்ப்போம். அதனால அவனுடைய என்ன ஆச்சுன்னா லோத்து தவறான ஒரு சந்ததியை லோத்து என்ன பண்ணா, ஒரு தவறான காரியத்தை எடுத்துக்கொண்டான். பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமா இருந்துச்சுன்னா பாவம் நிறைந்த பட்டணமா இருந்துச்சு. அதுல ஒரு வசனம் இருக்கும், 13வது வசனம் படிங்க. சோதோமின் ஜனங்கள் கொள்ளாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாக இருந்தார்கள். பாருங்க, நம்ம இந்த அடுத்த வசனம் 15வது வசனம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். அது முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, லோத்தை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் கண்களை நீ இருக்கிற இந்த இடத்துல என்ன போ, நீ வடக்க போ, தெற்க போ, கிழக்க போ, மேற்க போ, எங்க வேணாலும் போ, கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த இடத்துல நீ எடுத்துக்க சொல்லி அவர் விட்டு கொடுக்கிறாரு. விட்டு கொடுக்குறது என்னைக்கு எடுத்து போகிறேன். விட்டு கொடுக்காதவங்க கண்டிப்பா அவர் விட்டு போவாங்க. எந்த நல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளை நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த லோத்து என்ன பண்ணாரா, விட்டு கொடுக்கவே இல்லை. நல்ல பூமி, நல்ல வசதியா இருக்குது, பசுமையா இருக்குது, அந்த பட்டணத்தை தேர்ந்தெடுத்தார். ஒரு காலத்துல அது கட்டுரை பட்டணம் போலதான் இருந்துச்சு, அது ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா ஜனங்க வர 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 என்ன பண்ணுச்சுன்னா அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சு, அழிவுள்ள பட்டணமா இருந்துச்சு. லோத்து தன் கண்களை ஏறெடுத்த போது யோர்தான் நதிக்கு அருகாமையான சமபூமி நீர்வளம் பொருந்தியது இல்லாதான் இருந்துச்சு. போக போக அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னா அழிந்து போச்சு, பாவம் இருந்து கொள்ளப்பட்டது. கடைசியாக லோத்து தேர்ந்தெடுத்த அந்த பட்டணம் என்ன ஆச்சு, உண்மையா அழிந்து சாம்பலாக போயிருக்கு. இன்னைக்கு நம்ம கண்களினால ஏற்படுறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் எதெல்லாம் பார்க்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சிடறாங்க. எதெல்லாம் பார்க்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சிடறோம். அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குதா, மற்றவர்களுக்கு பிரியமா இருக்குதா, ஆண்டுக்கு அது பிடிக்குமா அப்படி நீங்க யோசித்து வாங்கி வைக்க கர்த்தர் வீட்டுக்குள்ள நிறைய வேத வசனத்தை வாசிங்க, பைபிள் வாங்கி வச்சுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. லோத்து சமமான பூமியில இருந்தான், அவன் தவறான ஒரு முடிவு எடுத்தான். கடைசியில் என்ன ஆச்சு, அழிஞ்சு போனான். அந்த மனைவி பின்னிட்டு போனார், உப்பு தூணா போனார். ஒரு தவறான சந்ததியை வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். கண்களின் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை ஜீவனை தருகிறது. நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல நமக்கு பெருமை வரும். இந்த உலகத்துல நமக்கு என்ன வந்து பெருமை வருது. பெருமை வருவது ஜாக்கிரதையா இருக்கும். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா பிடித்து போனார். அவர் சொல்றார், என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், நான் கட்டின பாபுலோன் நல்லவா, நான் அப்படி சொன்னேன். எப்ப நான் சொன்னா அன்னைக்கு அவன் அழிஞ்சான். அவன் நிலைமை இடத்தில் மாற்றி தெரியுமா, கடைசியாக பில்லு மாடு பில்லு மேய்ந்து அவன் மேய்ந்தான் சொன்னான். பெருமை உள்ளவனுக்கு தேவன். இன்னைக்கு நம்ம பெருமை உள்ளவர்களா இருக்கணும். ஏறுது ராஜா பலிபீடத்துல போயிட்டு என்ன பண்ணான், தைரியமா போய் பிரசனம் பண்ணான். புல் கொடுத்து செத்து போனான். பலிபீடத்துல யார் ஏறணும், ஆசாரிகள் லேவியர்கள் ஏறணும். ஏறுது ராஜா, நான் பெரிய ராஜா அல்லவா, நான் தான் அந்த மகாராஜான்னு சொல்லி அவன் பேசினான். போய் தைரியமா பேசினான், ஆசாரிகள் பேசினான். அவனுடைய நிலைமை பாருங்க பரிதாபமாக ஆயிருக்கும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எந்த அளவுக்கு நம்ம தாழ்வு போறோம் அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம், ஆண்டவர் இருக்கிறார். அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். என்னதான் நமக்கு வசதி வாய்ப்பு வந்தாலும் இந்த கத்திரிக்கிட்ட சொல்ல வேண்டியது ஒரே ஒரு காரணம், அவர் பெருகணும், நான்
இருக்கணும். அப்படி நீங்க செவிங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். கடைசியாக தேவனுடைய சித்தத்தை உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். நோவா காலத்துல இந்த உலகம் அழிச்சுட்டார், திரும்பவும் இந்த உலகத்தை அழிப்பேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்குங்க. இந்த உலகம் அது நிச்சயம் அழிந்து போயிடும். எது அழியாதுதான்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் அழியாது. தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம் இந்த உலகம் நியாயத்தீர்க்கப்படும். இரண்டாவது நம்ம பார்த்தோம் இந்த மாம்சம், நம்முடைய மாம்சத்தின் இச்சை நமக்கு விரோதமா இருக்குது, தடையா இருக்குது. இந்த மாம்சத்தின் இச்சையினால லோட் என்ன பண்ணா ஒரு தவறான பழக்கத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் சபிக்கப்பட்டதாகி போயிருக்கு. கண்களின் இச்சை பார்க்கறதெல்லாம் நீ உலகத்தை எதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து சேர்த்து வச்சிருக்கோம். கண்களினால வர இச்சை. இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய இச்சையோடு பார்த்து பாவம் செய்ததாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரு பெண்ணனே பாவத்தோடு பார்த்தா அது என்னாச்சு, நீ பாவம் செய்த, அதனால உன் கண்ணை பிடிக்க போடு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நீ பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்றாரு. கண்கள் இச்சை. கடைசியாக தேவ சித்தத்தை செய்யும். கடைசி காலத்தில் இருக்கிறோம் தேவ சித்தத்தை செய்யும். தேவ சித்தத்தை நீங்க செய்யும் போது தான் கர்த்தர் உங்களை நடத்தலாம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம்னா என்றைக்கும் ரட்சிக்கப்படும். ஆசிரியர் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர் சித்தமுள்ளவராய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். கடைசியில ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனை கோடி ஜனமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களை தான் சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்றோம், சத்தியத்தை அறிகிற அறிவில நீங்க வளரணும். ஒவ்வொரு நாளைக்கும் சத்தியத்தை நீங்க அறிகிற அறிவில நீங்க வளர்ந்தாதான் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம். சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மாட்டாங்க. தேவ சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் மனம் திரும்ப, எல்லாரும் கனி கொடுக்க வேண்டும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு? ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னா, ஞானஸ்தானம் பெற்ற குடும்பம் தான், ஆண்டவர் சபைக்கு வர பிள்ளைகள் தான், ஐக்கியத்தில் வரலாம். ஆனா தேவ சித்தத்தை அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்துருக்கிறோமா? இந்த அறிவு நாளுக்கு நாள் வளரும் போதுதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குழந்தை பிறந்து அது வளராம இருந்துச்சுன்னா மூளை வளரலன்னு சொல்றோம், அந்த குழந்தை வளரலன்னு சொல்றோம். அதே போலதான் உங்க சத்தியத்தில் அறிந்து வளர்ந்தீங்கன்னா நீ நல்ல கிறிஸ்துவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கடைசியாக நீங்க மத்திய 7ஆம் அதிகாரம் 21 வாசித்தீங்கன்னா, பரலோகத்துல என் பிதாவுடைய சித்தத்தில் எவன் செய்கிறானோ அவன் தான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லாம வேற யாரும் பரலோகத்துல என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. நீங்க லாஸ்ட்ல போய் கர்த்தாவே கர்த்தாவே சொன்னாலும் சரிதான், ஆண்டவரே நான் ஊழியம் செஞ்சேன்னு சொன்னாலும் சரிதான், நான் அற்புதம் பண்ணான்னு சொன்னாலும் சரிதான், நான் தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னு சொன்னாலும் சரிதான், நான் மெய்யாகவே உங்களை நான் பார்க்கல. என்ன சொல்ற? அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு நீங்க பரலோக சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். பரலோக சித்தம் என்னன்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் அறிவு, இந்த தேவ அறிவுல நாளுக்கு நாள் வளரும் போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நீங்க எந்த அளவுக்கு அந்த அறிவுல நீங்க வளர்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? பேசுவார். முதலாவது பார்த்தோம், உலகத்துல நீங்க அன்பு கூறாதீங்க, பிதாவுடைய அன்பு இல்லை. மாம்சத்துல அன்பு கூறாதீங்க. இந்த மாம்சம், கண்கள் நிச்சு, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றும் உலகத்துல உண்டானது. உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். நீங்க தேவ சித்தத்தை செய்யுங்க. தேவ சித்தத்தை செய்யும் போது தேவன் உங்களை என்ன பண்ண ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நீங்க தேவ சித்தத்தை செய்யணுமா, இந்த ஆண்டவர் சித்தத்தை செய்யணுமா? நீங்க ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்க. கடைசி காலத்துல இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீங்க. ஒரு நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலகத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு பகைன்னு சொல்லப்படும், தேவனுக்கு பகையா இருக்கிறாங்க. நம்ம தேவனுக்கு பகையா இருக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்யணுமா? தேவனுக்கு உண்மை உள்ளவங்க கர்த்தர் உங்களை என்ன பண்ண ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் அந்த ஜீவனை நீங்க என்ன பண்ணாதீங்க, நஷ்டப்படுத்தாதீங்க. ஜீவன் ஒரு நாளைக்கு அந்த ஜீவன் பரலோகத்துக்கு போவோம், சரீரம் எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். நரகத்துக்கு போவது நீங்க வேதனைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக சொல்லி ஆசைப்படுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். எல்லா பிள்ளைகளும் எல்லா இந்த கிறிஸ்துவ உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண ஜெபம். ஏன்னா அது உங்க மேல விழுந்த கடமை. ஏன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிக்கிறாரு? பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்தமாக உலகத்தில் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வச்சு
பேசியிருக்கிறாரு. அதுக்கு உண்மை உள்ளனாருங்க கர்த்தர் எல்லாம் ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். தாயின் அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு, இந்த உலக சிநேகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவர். இருந்தும் அந்த வெளிச்சத்துக்கு சம்பந்தம் உண்டு ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவர். ஒரு நாள் பரலோகத்துல தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் சுதந்திரிப்போம் நினைச்சோட தேவன் ஆண்டவர். அப்ப அந்த உலகத்துல அன்பு கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரை அழிந்து போயிடுவார், நரகத்துக்கு போயிடுவார்கள் ஆண்டவரே. அது தேவனுக்கு பகையா இருக்கு, தேவனுக்கு விரோதமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் சிநேகப்படிக்க, இந்த உலகத்தில் அன்பு கூறாத படிக்க ஆண்டவரே. எங்களுக்காய் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அன்பு கூறிடத்திலே அன்பு கூறினது ஆண்டவரே. எல்லாமும் சகல நன்மைக்கேற்பாய் நடக்கும் எடுத்து தேவன் கெட்டு போகிற நித்திய ஜீவன் அடையப்படும். இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூறுகிறேன். நீர் அன்பு கூறுகிற பாவிகள் இடத்திலே அன்பு கூறுகிறார்கள் ஆண்டவர். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமாக வாழத்தக்கதாக ஆண்டவரே பெரிய எழுப்புதலை கட்டளையிட ஆண்டவரே. நீ கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொண்டு வாழ்க்கை ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு இந்த அன்பு இல்லை ஆண்டவரே. தேவனுடைய அன்பு ஒன்று இருக்குது ஆண்டவரே. உலகத்துடைய அன்பு உனக்கு கிடையாது ஆண்டவரே. உலகத்துல எவ்வளவுதான் அன்பு போனாலும் அது பகை என்று சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவுதான் நீங்க நேசித்தாலும் தேவனுக்கு பகையா இருக்குது ஆண்டவரே. அந்த ஒரு நாளைக்கு நரகத்துக்கு கொண்டு போய் விடும் ஆண்டவரே. ஒரு கிட்ட குமாரனுடைய வாழ்க்கையோட அன்பு தகப்பனிட்டு பிரிந்து போராடும் மீண்டுமாக வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த உலகத்திலே எங்கள் அன்பு போராதபடி காட்டவே மாம்சத்தின் இச்சை, கண்களை நிச்சய, ஜீவனுக்கு பெருமை எங்களுக்குள்ள இருக்காதபடி இந்த உலகத்திலே உண்டானது ஆண்டவரே. இந்த உலகத்தை ஒரு நாளைக்கு அழிந்து போயிடும். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தர் கண்மொழித்தோடு பாதுகாத்து பரிசுத்தப்படுத்துகிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு அச்செவிக்கிறோம், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அச்செவிக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர்களுக்கு அச்செவிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அச்செவிக்கிறோம். விசேஷமா உபவாசம் கொடுத்து அச்செவிக்கிறோம் ஆண்டவரே. வந்து இவ்வகை பிசாசு ஜபத்தினால் உபவாசத்தினாலும் வேலை போகாது என்று சொல்லி தேவனாகவே உங்க குடும்பத்தில் தரித்திரங்கள், உங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனை, உங்க குடும்பத்தில் எல்லா அசுத்த ஆண்கள் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். மாம்சத்தின் சிந்தை மரணம் ஆண்டவரே. மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று சொல்லப்படுது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்படுகிறாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கீகரிக்க மகிமைப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்தாவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செபிக்கிற வச்சு ஒரு நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட நினைவுக்கும் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் விசேஷமாக இந்த குடும்பம் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.